ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, இந்த உலகம் முழுவதிலும் உள்ள என் பிள்ளைகளை நான் தேடி தேடி எனது கண்களை சுற்றி கொண்டே பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் தான் இருக்கின்றேன். அவர்களின் ஒவ்வொரு நிலைகளிலிருந்தும் ஒவ்வொரு இறுக்கமான சூழ்நிலையிலிருந்தும் விடுதலை செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கையில் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது தங்கமே. அம்மா சொல்வதை ஏற்றுக்கொள். நீ கடந்த காலத்தில் செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக நினைத்து மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் உனது குறையாக உள்ளது. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய். அம்மா அடிக்கடி கூறுவேன், தெய்வம் எப்பொழுதும் நேரில் வருவதில்லை, யாரோ ஒரு ரூபத்தில்தான் வந்து ஒருவருக்கு தேவையான அனைத்தையும் செய்வார்கள் என்று. அன்று அந்த நபருக்கு தேவையானவற்றை செய்வதற்கு உன்னை பணித்ததும் நான் தான். இதை நினைத்து இப்போது நீ புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றது. உனக்கும் உதவி செய்வதற்கு ஒருவர் வருவார். அவர் என்னால் அனுப்பப்பட்டவர்கள்தான். உனது வாழ்க்கையில் இது மாதிரி பல சமயங்களில் நடந்திருக்கும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது நடக்கும். நடப்பவை அனைத்திற்கும் நான் தான் காரணம், நீதான் காரணம் என்று மனிதர்களுக்குள் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது. ஒவ்வொன்றிற்கும் காரணம் படைத்தவர்தான். ஒவ்வொரு செயல்களையும் நிகழ்த்துவதற்காக ஒவ்வொருவரை பணித்துள்ளார். கடவுள் நேரே வந்து செய்ய முடியாத பணிகள் அனைத்தும் இப்படி அடுத்தவர் மூலம்தான் செய்ய முடியும். அதனால் இங்குள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவரால் தான், அவரால் தான், நல்லதும் கெட்டதும் எதுவாயினும் இப்படி மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் கூறிக்கொள்கிறார்கள். அது தவறு. நடப்பது அனைத்துமே கடவுள் செயலால் தான். படைத்தவர்தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வ சக்தி தான் அனைத்திற்கும் காரணம். யாரும் மனிதர்கள் நினைத்தால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது. இந்த உண்மையை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது இந்த உலகை விட்டு போய்விடலாமா என்று கூட நினைக்கிறாய். அதுவும் உனது கைகளில் உள்ளதா? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தான். எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பிறப்பும் இறப்பும் தவிர அனைத்தும் உனது எண்ணங்களால் தேடி வருபவை. இறப்பு படைத்தவர் கையில்தான் உள்ளது. அதை நீ வேண்டி விரும்பும் பொழுது அதை கொடுப்பதற்கு பதில் வேறு கஷ்டங்கள்தான் நீ பெறுவாய். இதை முதலில் உணர்ந்து கொள். செய்நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் கடந்த காலத்தில் பிறருக்கு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் இப்பொழுதுள்ள கலிகாலத்தில் இயல்பான செயல். இதை நீ முதலில் உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் புறம் தள்ளிவிடு. அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். இதை நினைவில் கொள். நான் உனக்காக இருக்கும் பொழுது, உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? எனது நாமத்தை உச்சரித்து உடன் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பலன் தருவேன், பதில் கூறுவேன், நிம்மதி தருவேன். பிறகென்ன? அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.